Hi everyone, this is from CBIS Academy. இப்போ நம்ம 21ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை தொழில் முனைவோராக ரூபாய் 7,015 கோடியில் சிங்கப்பெண் கடன் திட்டம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ். இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு ஆர்டிகல் 202 படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுடைய அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஸ்கஷன், நெக்ஸ்ட் ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ், scrutiny by departmental committees. So அடுத்ததா vote on demand for grants, vote on demand for grants. அடுத்ததா appropriation bill. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா financial bill. 202 அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் டிஸ்கஷனும் இப்போ என்னாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஃபர்தர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தனித்தனியாக ஒவ்வொரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஓட்டிங் வந்து தனியாகவே இதுக்கு நடைபெறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த நிதியை பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்பதற்காக அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணி அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுப்பாங்க. ஸோ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா vote on demand for grants ஆர்டிகல் 203. இது தனித்தனியாக ஒவ்வொரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து ஓட்டிங் வந்து நடைபெறும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவருடைய அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 7,015 கோடியில் சிங்கப்பெண் கடன் திட்டம் வந்து கூட்டுறவு மூலம் வந்து பெண்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் லாபத்தை வந்து உயர்த்துவதற்காக வெற்றி அப்படிங்கிற வணிக சின்னம் வந்து பயன்படுத்தப்படும். அதே மாதிரி டான்ஃபெட் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரங்கள் மற்றும் விதைகளுடைய விற்பனை வந்து 2,500 கோடியாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிகல் 204 படி இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. போக்சோ வழக்கில் மத போதகருக்கு தூக்கு தண்டனை. ஸோ நமக்கு போக்சோ சட்டம் protection of children from sexual abuse. ஸோ இந்த சட்டமானது 2012ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் நமக்கு வந்து சைல்டு அபியூஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அந்த வயலன்ஸ் அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு எதிராக இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனைகள் வந்து வழங்கப்படும். ஒண்டி வீரன் தியாகத்தை போற்றி வணங்குவோம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இயர்லி ரிவார்ட் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ல வந்து நமக்கு கவர் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரன் விஸ்வநாத நாயக். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாளையக்கார சிஸ்டத்தை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ பாளையக்கார சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி சுல்தானியத்தில் இருக்கக்கூடிய கில்ஜி டைனாஸ்டி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கும்போது இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் பாண்டியாஸ் வந்து இருந்திருப்பாங்க. இதில் அந்த அரியணையில் ஏறுவதற்காக சுந்தர பாண்டியன் மற்றும் வீர பாண்டியன், ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த அரியணையில் ஏறுவதற்கான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும். இதில் வீரபாண்டியன் என்ன பண்ணியிருப்பாருன்னா
அந்த மகுடத்தை வந்து சூடியிருப்பார். இப்ப சுந்தரபாண்டியன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹெல்ப்புக்காக அந்த டைம்ல நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா கில்ஜி டைனாஸ்டில நமக்கு அலாவுதீன் கில்ஜி வந்து இருந்திருப்பாரு. ஸோ அங்க போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய படை தளபதி அந்த மாலிக் கஃபூரை வந்து இங்க அனுப்பியிருப்பார். ஸோ அவர் இங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள்ட்ட இருந்து கேப்சர் பண்ணி மதுரை சுல்தானியத்தை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. மதுரையை மட்டும் இல்லாம இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹொய்சாளர்கள் வந்து எழுதிருப்பாங்க. ஸோ அவங்களே மாலிக் கஃபூர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது துக்ளக் டைனாஸ்டியில் முகமது பின் துக்ளக் வந்திருப்பார். ஸோ அவர் வீக்னஸாக இருக்கிறதுனால இந்த அவங்க முகல் டெல்லி சுல்தானியம் கீழே இருந்த அந்த கிங்டம் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள இண்டிபெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹொய்சாளர்கள் ஆட்சி செய்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்பால் அனுப்பப்பட்ட ஹரிஹரா மற்றும் புக்கா இவங்க 2 பேரும் அந்த முகமது பின் துக்ளக் அவருடைய வீக்னஸை பயன்படுத்தி இந்த ராஜ்யத்தை பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா அனௌன்ஸ் பண்ணி இதை வந்து விஜயநகர கிங்டமா தோற்றுவிச்சிருப்பாங்க. இதுல புக்காவினுடைய பையன் பாத்தீங்க அப்படின்னா குமார கம்பனன். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மதுரை சுல்தானியத்தை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே விஜயநகரா எம்பையர் கீழே வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த விஜயநகர எம்பையர் பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு ரீஜனை வந்து 3 நாயக்கர்களை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ செஞ்சி நாயக், தஞ்சாவூர் நாயக், அதுக்கப்புறமா மதுரை நாயக். இதுல மதுரை நாயக்கரா இருந்தவர் தான் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக். இந்த விஸ்வநாதன் நாயக்கர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த பாளையக்கார சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருக்கு கீழே அந்த மதுரை ரீஜன் கீழே இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு வீரர் கீழே வந்து பாளையம் அப்படிங்கிற இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஒப்படைச்சிருப்பாரு. ஸோ அதுல வந்து 72 பாளையங்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மொத்தமா பாளையங்கள் 72ல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் பாளையம்ஸ் இல்லைன்னா மரவர் பாளையம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாளையக்கார். ஸோ இதுல வெஸ்ட் சைட்ல பாளையக்காரனுடைய அந்த தலைமையா இருந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவருடைய பாளையத்தினுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நெற்கட்டும் சேவல். ஸோ இந்த நெற்கட்டும் சேவல் பாளையத்தினுடைய தலைவராக இருந்த அந்த பூலித்தேவனுடைய படை தளபதியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா பூலித்தேவர். ஸோ இவருடைய இறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஸோ இவர் வந்து சிறந்த போர்படை தளபதியாகவும் தென்னகத்தின் விடுதலை உணர்ச்சியை அது பிரிட்டிஷுக்கு வந்து எடுத்துரைப்பவராகவும் இருந்திருப்பார். ஸோ அதனால தான் அவருடைய தியாகத்தை வந்து போற்றி வணங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எல்லை மாநிலங்கள் குடியுரிமை வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப்ல கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா பகுதி 2ல தான் எதன் அடிப்படையில் ஒருவருக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 5 to 15 வரை உள்ள அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது அப்போ இருந்த மக்களுக்கு வந்து எதன் அடிப்படையில குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 11 அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில பாராளுமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதற்கான சட்டத்தை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், அசாம், திரிபுரா ஆகிய 6 மாநிலங்கள், அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த குடியுரிமை வழங்கக்கூடிய இந்த உரிமையை பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு தற்போது மாற்றி வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இதில் இருந்திருப்பாங்க. தற்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த குடியுரிமை சட்டம் 1955 படி பர்த் அடிப்படையில் குழந்தை இங்கே பிறந்திருந்தா டிசன்ட் அடிப்படையில்
அவர்களுடைய இந்த குழந்தை இங்க பிறக்கவில்லை, பெற்றோர்கள் இங்க பிறந்திருந்தாங்கன்னா, இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில பூர்வீகமாக ஏதாவது ஒரு பந்தம் இந்தியாவினுடன் இருந்தால். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறதுல எந்தவித சம்பந்தமுமே இல்லாம ஒரு வெளிநாட்டவர் வந்து எந்த அடிப்படையில வந்து நமக்கு குடியுரிமை வாங்க முடியும்னு இந்த நேச்சுரலைசேஷன் மெத்தட்ல, இல்லைன்னா ஏதாவது டெரிட்டரியை இந்தியா ஆக்குபை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும். தற்போது இந்த மாநிலத்தில் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவு அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது இயல்பு நிலை நேச்சுரலைசேஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை வழங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வழங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கீழே இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் திரிபுராவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து இது என்ன ஆகாது அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கை விவகாரம் மாணவர்களுக்கு எவ்வித அழுத்தமும் ஏற்படக்கூடாது. ஸோ நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ ISRO சேர்மேன் கஸ்தூரி ரங்கன் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5+3+4 எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது 5ன்னு சொல்லும்போது நமக்கு ப்ரீ-கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 3 பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 4, 9, 10, 11, 12. ஸோ முன்னாடி இருந்த அந்த 10+2 மாற்றி இப்போ இந்த சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மொழிகள், அதாவது மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 இந்திய மொழிகளை வந்து கற்க வேண்டும் மாணவர்கள், அதே மாதிரி ஒரு வெளிநாட்டு மொழியை வந்து கற்க வேண்டும். இது வந்து 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ 10th மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அழுத்தத்தை தவிர்ப்பதற்காக அவங்களுக்கு என்ன பண்ணலன்னு அது கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து தரலாம். ராஜ்ய பிரத தினம், பிரதமர், காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. ஸோ நமக்கு வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் பிறந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனி டே, இல்லைன்னா நல்லிணக்க நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. ஸோ இவர் இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை, ஸோ 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1988. ஸோ இதன்படி வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமை பார்த்தீங்க அப்படின்னா 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ராஜீவ்காந்தி இருந்த பீரியட்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 7th 5-year பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 1985ல இருந்து 1990. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கும். அதே மாதிரி இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நமக்கு 1968ஆம் ஆண்டுல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1986ஆம் ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த எஜுகேஷன் பாலிசியின் படி பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் நவோதயா பள்ளிகள், அதாவது இது பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய அந்த கல்விக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து இவருடைய பீரியட்ல தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1991ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும்.